அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நம்ம அந்த ஒரு 2 நாட்களாக சொல்லப்போனால் இந்த 11ஆம் தேதி ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி, அதே மாதிரி சொர்ணகேரத்துக்குரிய ரிசல்ட் இன்றைக்கே 2 ரிசல்ட் வந்திருக்கு. அது 2 PM-க்கு ஒரு ரிசல்ட்டு, 3 PM-க்கு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி 2 விதமான ரிசல்ட் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தா, இந்த 11ஆம் தேதிக்கு இருக்கிற இந்த 11ஆம் தேதிக்கு நம்ம கொடுத்தது வந்து 648, 545. ஆனால் வந்த ரிசல்ட் வந்து 262. சரிங்களா? 262 AC அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து 5 கொடுத்துருக்கேன், ஆனால் 5க்கு 2 பவர்னு வந்திருக்கு. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 648, 545ன்னு கொடுத்துருந்தேன். ஏசியில் 55ன்னு ஏபிஎஸ்சிபிசி கூட நம்ம கொடுத்துருந்தோம். ஏபிஎஸ்சிபிசியில் 55 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஆனால் 5க்கு 2 பவர்னு 22ன்னு வந்திருக்கு. இவ்வளோ தான் வித்தியாசம். சரியா? இப்போ நம்பர் 2, இன்றைக்கி உரிய 3 மணி கணிப்புகளுக்கு நம்ம நேற்று என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 704, 804, அதே மாதிரி பிசியில் வந்து 05 அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 995. நம்ம எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு தடவை பார்க்கணும். நான் ஏபில் 7 அல்லது 8ன்னேன், ஆனால் 8க்கு பதிலாக 9 வந்திருக்கு. நம்மளுக்கு பிசி என்னென்னா 04 அல்ல 05 அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது படியுமா நம்மளுக்கு சி போர்டில் அந்த 5 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து 3 மணி கணிப்புக்கு 3 மணி ரிசல்ட்டுக்கு வந்து சி போர்டில் 5ம், 2 மணி ரிசல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு நான் ஏசியில் 55 சொன்னேன், ஆனால் ரிசல்ட்டு 22. இவ்வளோ தான் வித்தியாசம். இதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே. இப்போ நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தா இதிலே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 262, 995. இங்கே ஏசியில் டபுள்ஸு, இங்கே ஏபியில் டபுள்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏசியில் வந்தால் ஏபியில் வந்திருக்கு. அப்போ நாளைக்கு ஆக்சுவலாக பிசியில் தான் எதிர்பார்க்கணும். ஆனால் பிசியில் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதும் தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில், இங்கே ஏசியில், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 2 நாள் ஏசியில் வந்திருக்கா. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிசியில் வந்திருக்கு. ஓகேவா? சாரி, ஏபியில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 262. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏசி. அப்புறம் 3 மணி ரிசல்ட் இன்றைக்கி வந்து இதில் ஏபி. ஸோ நம்ம இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஏசிலையும் ஏபிலையும் தான். ஏசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேட்டை படி அப்படியே தெளிவாக பார்க்கணும். சேட்டை வந்து ஒரு டீட்டெயிலாக எத்தனை தடவை வந்திருக்குன்னு நான் வந்து இப்படி தான் பார்ப்பேன். ஏபியில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஏபியில் 3 தடவை டபுள்ஸ் வந்திருக்கு. ஏசியில் பார்த்தோன்னா 1, 2, 3. ஏசிலே 3 தடவை டபுள்ஸ் வந்திருக்கு. பிசியில் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை 55 வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இது படி பார்த்தால், இந்த கெஸ்ஸிங் படி பார்த்தா பிசி நாளைக்கு வந்து வரணும். ஆனால் பிசி அப்படிங்கும்போது 9க்கு அப்படின்னா 9, 9 அப்படிங்கும்போது 9க்கு காமனாக பார்த்தீங்கன்னா 9க்கு 6, 5க்கு 2. அதே மாதிரி 9க்கு 2, 5க்கு 8. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 28ங்கிறது தான் பவரு. ஆனால் 9க்கு வந்து 22, 9க்கு 2, 9க்கு 2 அப்படிங்கும்போது ஒரு வேளை பிசி நாளைக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்தால் எப்படி வருன்றதை பார்த்தோம். சரி நண்பர்களே, இப்போ வந்து கணிப்பு எடுக்கும்போது இங்கே 262, 995. 9க்கு 8, 8க்கு 0, 0க்கு 3, 3க்கு 2, 2க்கு 9, 3க்கு 3, 2, 9.
அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அது 8ல் போய் தான் முடியணும். ஸோ 8 ஏ போர்டில் ஒரே ஒரு எண் அப்படின்னு பார்த்தா 8 தான். பி போர்டுக்கு வருவேன். 6 2 8 1 2 6 9 2 1 2 6 2க்கு 6 6க்கு 9 சரிங்களா. 2க்கு 6 6க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 1 2 வரணும், இல்லை 9க்கு 4 வரணும். ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான், 1 2 இல்லைன்னா 4. சி போர்டில் என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5க்கு 0 5க்கு 0 0க்கு 9 9க்கு 7 7க்கு 2 2க்கு 5. இது ரெண்டுமே டைரக்ட் பவர். 7க்கு 2ம் பவர், 7க்கு 5ம் பவர். அப்படிங்கும்போது 7க்கு 2 2க்கு 5 அப்படின்னா 5க்கு ஒரு வேளை வந்தால் அது 1 8 வரணும், அப்படி இல்லைன்னா 9 வரணும். ஸோ இதுலேருந்து ஃபைனலாக நான் எடுக்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா நான் 829 849 அதே மாதிரி 828 848 இவ்வளோ தான். நம்ம 2 கணிப்பு தான் எடுக்கிறோம். 8 தான் எல்லா போர்டுலேயுமே 8, அப்படி இல்லைன்னா சி போர்டு மட்டும் 9. ஸோ இதுதான் காமனாக இருக்கிற கணிப்புகள். ஓகேவா. நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே எடுத்துறது இந்த 4 செட்டு தான். இது பாக்ஸ், அவ்வளோதான். சரியா. இதுலேருந்து ஏபிஏசிபிசியில் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் டைம் எப்படி நம்ம 55 கொடுத்தேன், ஆனால் 22ன்னு வச்சாங்கல்ல. நான் 5 கொடுக்கும்போது 2 வந்துச்சு அப்படின்னா அப்போ 8 கொடுக்கும்போது 5 வரும். அப்படிங்கிற மாதிரி தான் ஏபிஎஸ்சிபிசியில் இன்றைக்கி அந்த மிஸ் பண்ண கணக்குப்படி நம்ம கொஞ்சம் கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா நான் 5ன்னு எடுக்கும்போது 2 வந்துச்சுன்னா அப்போ 8ன்னு எடுக்கும்போது 5 வரும். அப்படிங்கும்போது ஏபிஎஸ்சிபிசியில் 55 அப்படிங்கிறத ஒரு செட்டாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 88 5க்கு 8 பவர் அப்படிங்கிறதையும் ஒரு விதமாக வச்சுக்குவோம். அதே மாதிரி மற்றபடி 29 49 28 48. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து மொத்தம் ஒரு 6 செட்டில் நம்ம ஏபிஎஸ்சிபிசியும் ஒரு கணிப்புகளாக பார்த்துட்டோம். சரியா. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 8 அப்படி இல்லைன்னா 8க்கு பவர் 1. ஸோ இவ்வளோ தான் ஆல் போர்டு. அதே மாதிரி நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படி இல்லைன்னா 1. இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். சரிங்களா. கணக்குப்படி பார்த்தா காருண்யா நாளைக்கு காருண்யா 734. சரியா. ஸோ இது நம்ம கணிப்பு கொடுத்தோம். காருண்யா லாஸ்ட்டாக என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 669 அப்படிங்கிறது அடிச்சிருக்காங்க, 669. ஓகேவா. அப்படிங்கும்போது திருப்பி டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறத பார்த்தா இப்போ கணக்குப்படி பார்த்தா இந்த 669 ஏபி டபுள்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நாளைக்கு பிசியில் டபுள்ஸாக வரலாம். அப்படிங்கும்போது அந்த பிசியில் டபுள்ஸ் வந்தால் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்த்தால் ஒரு வேளை நம்ம இன்றைக்கி ரிசல்ட் 995. சரியா. 995. ஸோ 9க்கு 2 5க்கும் 2 அப்படிங்கிற மாதிரி 22 கூட வரலாம். பட்டு ஜஸ்ட்டு சொல்கிறேன், டபுள்ஸாக வந்தால் 9க்கும் 2 பவர் 5க்கு 2 பவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிசியில் மட்டும் ஒரே ஒரு எண்ணாக 22 மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்புகள். பாருங்கள், நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நண்பர்கள் யாரும் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விதத்தில் ஜாயின் பட்டன் இன்னும் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்குது. பண்ணுவீங்கன்னு தினசரி நான் வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இவ்வளோ தான் நண்பர்களே நான் சொல்கிற விஷயங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.